வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அதாவது சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவலின்படி யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகையானது கிடைக்க போகிறது என்ற மிக முக்கிய அப்டேட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வெளியிட்டு உள்ளார். அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட தொடக்க விழாவில் பேசி இருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைவதற்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்கள் எல்லாம் படிப்படியாக மிகவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டம் குறித்து மிக முக்கிய அப்டேட்டுகளை வெளியிட்டு உள்ளார். பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டுவரப்பட்டதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து பல மாநிலங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசு நிர்ணயித்த பொருளாதார தகுதிகளை எட்டிய பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் அங்கு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் புதுக்கோட்டையில் மட்டும் 1,14,000 மனுக்கள் பெறப்பட்டு உள்ளன. அதில் பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் தான். நான் உறுதியுடன் சொல்கிறேன், தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபோது அப்படியெல்லாம் தர முடியாது என்று கூறினார்கள். தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை பாழ்படுத்திய அதிமுகவும் கூறியது. ஆனால் ஆட்சிக்கு வந்து நிதி நெருக்கடியை ஓரளவுக்கு சரி செய்ததும் உரிமை தொகையை வழங்க தொடங்கினோம். அப்போதும் கூட பாதியிலேயே நிறுத்திவிடுவார்கள் என்று கூறினார்கள். 27 மாதங்களில் கிட்டத்தட்ட 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என ஒவ்வொரு பெண்ணுக்கும் 27,000 ரூபாய் வழங்கியுள்ளோம். 1000 ரூபாய் எதற்கு என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். எங்கள் அண்ணன் ஸ்டாலின் வழங்குகின்ற மாதாந்திர சீர் என்று பெண்கள் கூறுகின்றனர். யாருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்று சட்டமன்றத்தில் கேட்டதற்கு, யாருக்கு 1000 ரூபாய் தேவையோ அவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று கூறினேன். தமிழ்நாட்டின் பெண்களின் வளர்ச்சிக்கு 1000 ரூபாய் உதவும். தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமாக இருக்கும் நிலையில் திராவிட மாடல் 2.0 அரசியலிலும் இந்த திட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த நிகழ்வில் பேசி இருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க, இனி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவே முடியாது என்ற மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இனி விண்ணப்பிக்க முடியாது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நிறைவடைந்து விட்டதால் இனி 14 மாவட்டத்தினர் விண்ணப்பிக்க முடியாது. அதாவது தமிழ்நாடு அரசானது ஜூலை 15ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்து இருந்தது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாலுகா வாரியாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டன. இப்போது இந்த முகாம் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. நவம்பர் 14ஆம் தேதியுடன் இந்த முகாம்கள் முழுமையாக நிறைவடைய உள்ள நிலையில் 14 மாவட்டங்களில் இந்த முகாம்கள் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டு விட்டன. அதனால் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இனி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவே முடியாது. அதன்படி அரியலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, நாமக்கல், நீலகிரி, தேனி, தூத்துக்குடி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் அனைத்து முகாம்களும் நடத்தி முடிக்கப்பட்டு உள்ளன. இதனை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வெப்சைட்டில் தமிழ்நாடு அரசானது அப்டேட் செய்து உள்ளது. எஞ்சிய மாவட்டங்களில் இன்னும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே முதலில் சொல்லப்பட்டுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் அவர்கள் இனி விண்ணப்பிக்கவே முடியாது. அவர்களுக்கான வாய்ப்புகள் முடிந்துவிட்டது. மீண்டும் இதுபோன்ற முகாம்கள் தொடர்பான அறிவிப்புகளை அரசு வெளியிட்டால் மட்டுமே கலைஞர் மகளிர்
உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அதன்படி பார்த்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் போன்ற சிறப்பு முகாம்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும். அதாவது வெளியாகும் போது மட்டுமே உங்களால் விண்ணப்பிக்க முடியும். இல்லையென்றால் விண்ணப்பிக்காதவர்களுக்கு இப்போதே ஏதேனும் ஒரு கடைசி சிறப்பு வாய்ப்பு அரசு கொடுத்தால் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அதேபோல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் மகளிருடைய விண்ணப்பங்கள் ஒருவேளை நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற மிக முக்கிய அப்டேட் கூட வெளியாகி இருக்கிறது. அதாவது பஞ்சாயத்து வாரியாக பெண்கள் புதிதாக கொடுத்த விண்ணப்பங்களில் தகுதியான பெண்களை இறுதி செய்யும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் தேர்வு செய்யப்படும் பெண்களுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். அவரின் இந்த அறிவிப்பு பெண்களுக்கு மிகப்பெரிய தீபாவளி பரிசாக அமைந்துவிட்டது. அதே நேரத்தில் புதிதாக விண்ணப்பித்து தங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மத்தியில் எழலாம். இதுகுறித்து தமிழ்நாடு அரசானது நவம்பர் இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகும். அது என்னவென்றால் புதிய விண்ணப்பதாரர்களில் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியிருந்தும் நிராகரிக்கப்பட்டதாக கருதுபவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என அரசு அறிவிக்கப் போகிறது. என்ன காரணத்துக்காக உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது என்பதை ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தெரிவிக்கப்படும். அந்த காரணம் உண்மை இல்லை எனில் நீங்கள் நினைத்தால், அது உண்மையில்லை என நீங்கள் நினைத்தால் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். இதற்காகவே குறிப்பிட்ட கால அவகாசத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தகுதியான பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கு மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம். எனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டதே என பெண்கள் கவலைப்படவே வேண்டாம். அவர்களுக்கு அரசு மீண்டும் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க, சற்று முன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது தமிழகத்தின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி போகி பண்டிகையுடன் தொடங்குகிறது. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம், 16ஆம் தேதி உழவர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியூரில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். இதனால் சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் பஸ், ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதும். பஸ்களில் 90 நாட்களுக்கு முன்பாகவும் ரயில்களில் 60 நாட்களுக்கு முன்பாகவும் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது. இதனால் கடைசி நேர நெரிசலில் சிக்கி பயணிப்பதை தவிர்க்க முன்கூட்டியே பயணிகள் திட்டமிட்டு முன்பதிவு செய்வது வழக்கம். அந்த வகையில் ரயில்களில் பொங்கல் பண்டிகைக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. ஜனவரி 9ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 8 மணி முதல் தொடங்கியுள்ளது. இதையடுத்து பயணிகள் ஆர்வத்துடன் டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். வைகை எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், முத்துநகர் உள்ளிட்ட முக்கியமான ரயில்களில் டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வருகின்றன. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.